புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிதோறும் வெளியேறுதல் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் திமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகியுள்ளது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகியுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை. மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி மணிக்கூண்டு அருகில் ஒத்தவாடை தெரு, வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதாரக்கேடான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் 18/6/2024 அன்றிலிருந்து தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்து கொடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது.